பரபிரம்மம் 7 சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்குறோமோ இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு விஷயம், புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருக்கும்போது நம்மளோட வாழ்வு மிக மிக வளமானதாக மாறும்ன்றதுனால தான் இந்த புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காகத்திற்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில், நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை தான், சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளும் வெல்லமும் கலந்த சாப்பாடு நாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு சனியினால் என்ன தாக்கம் இருக்கோ, அந்த சனியினுடைய பாதிப்புகள் இருக்கோ அது குறைய ஆரம்பிக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, புனிதமான இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் புண்ணிய பலன்களை அதிகமாக நமக்கு தருன்றது ஐதீகம். அதனால்தான் சேஷ்டா விரதம், மகாலட்சுமி விரதம், தசாவதார விரதம், நவராத்திரி விரதம், லலிதா விரதமான நிறைய சிறப்பு வாய்ந்த விரதங்கள் எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும். இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த புரட்டாசி வரக்கூடிய சனிக்கிழமைகளில் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. ஒருவேளை நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வராது. ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அது மலை மாதிரி குவிஞ்சிக்கிட்டே போகுமே தவிர உங்களால் திருப்பி கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படவே ஏற்படாது. அந்த தவறை மட்டும் செய்திடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தோன்னா நம்மளோட குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசியும் அருளும் குடும்பத்திற்கே பார்த்திங்கன்னா கிடைக்கும். சித்தி விநாயகருக்கு புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கான வேலைகளில் இருக்கக்கூடிய எதிரிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள், நமக்கு எதிரிகள் அப்படின்ற வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு நமக்கு குறைய ஆரம்பிச்சிரும். அடுத்து புரட்டாசி சனிக்கிழமைகளில் தான் சனி பகவான் அவதரித்த நாள். அதனால தான் அவருடைய அந்த சனிக்கிழமைகளில் நமக்கு விரதங்கள் இருக்கும் பொழுது, சனிக்கிழமை பெருமாளுக்கு பூஜைகள் செய்யும் பொழுது சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு வரவே வராது. அதனால தான் நமக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விநாயகரை நினைத்து விரதம் இருந்தோம் அப்படின்னா சுகபோக வாழ்வு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அடுத்து செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் ஆகிய மூன்றும் குறைவின்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப வளமான வாழ்வை கொடுக்கும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா 4 கலரில் ஆடைகளும் ரத்தினக்கல் ஆபரணமும் அணிவித்து நெய்வேத்தியமாக இளநீர் படைத்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திற்கே தேவையான செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்றது ஐதீகம். கடவுளுக்கு காணிக்கை, நேர்த்தி கடன்கள் நம்ம எதனா செலுத்த வேண்டியது இருக்குது, இல்லை மறந்து போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் தாங்க. நமக்கு கல்வி தடையாக இருக்குது, திருமண தடை இருக்குது, நோய்கள் இருக்குது, பணப்பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா புரட்டாசி திருவோணம், நான் ஏற்கனவே திருவோணம் நட்சத்திரம் பற்றி, ரோஹிணி நட்சத்திரம் பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன். புரட்டாசி திருவோணம் நட்சத்திரம் அன்றைக்கி பெருமாளை வழிபடுதல் அப்படின்றது எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அடுத்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் பெருமாள் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாளாகும். இவ்வளோ செல்வ செழிப்பு நிறைந்த இந்த மாதத்தை யாரும் தவற விடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி பற்றின விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.